சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிப்பது ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்று ஜோ அருண் பேட்டியளித்திருக்கிறார். வந்தனா பிரான்சிஸ், பிரீத்தி மேரி இருவரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 2 கத்தோலிக்க கிறிஸ்தவ அருட்சகோதரிகளை கைது செய்திருக்கிறார்கள். வந்தனா பிரான்சிஸ், பிரீத்தி மேரி என்கிற 2 அருட்சகோதரிகள் அசிசி அருட்சகோதரிகள் சபையினுடைய சார்ந்தவர்கள். அவர்கள் ஏழைகள், முக்கியமாக ஆதிவாசி பெண்களுடைய வேலை வாய்ப்புக்காக அழைத்து செல்லப்பட்ட போது ஆள்கடத்தல் மற்றும் மதமாற்றம் செய்கிறார்கள் என்கிற பொய்யான அபாண்டமான ஒரு குற்றத்தை சொல்லி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்ததை கண்டித்தும் இந்த கைது செய்வதற்கு துணையாக நின்ற காரணமாக இருந்த யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை கண்டிக்க வேண்டும் என்றும், அரசே இதை அந்த சத்தீஸ்கர் அரசே இதை முன்னிட்டு செய்கிற இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாட்டை எதிர்த்தும், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு, உரிமைகள், அவருடைய வளர்ச்சி என்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிற இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் சத்தீஸ்கரில் வாழுகிற, சத்தீஸ்கரில் பணிபுரிகிற அருட்சகோதரிகள் சிறுபான்மை மக்களுடைய குரலாக இங்கே ஒலிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடத்தப்படுகிறது. அமைதி பேரணியாக நடத்தப்படுகிறது. இது மனித சங்கிலியாக இதை நடத்துகிறோம். இதை இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் துறவியர் பேரவை முன்னின்று வழிநடத்துகிறது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் இந்த பேரணியில் கலந்து கொள்கிறேன். என்ன உள்நோக்கம் இருக்கிறதா பார்க்குறீங்க? குறிப்பாக உள்நோக்கம் என்பது சிறுபான்மை மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு எந்த உரிமைகளை வழங்கக்கூடாது, இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் சட்ட ரீதியான அவருடைய உரிமைகளையும் அவருடைய பாதுகாப்பையும் கெடுக்க வேண்டும், இதன் வழியாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசும் முக்கியமாக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலும் இது நடக்கிறது. இது பூதாகரமாக இருந்தது. சிறு சிறிய குழுக்கள் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சத்தீஸ்கர் அரசே அருட்சகோதரிகளை கைது செய்வது என்பது உள்நோக்கம் என்பது தேர்தலுக்காக போடுகிற ஒரு ஆதாயம் தேடுவதற்காக செய்வதாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான், இதனுடைய நீட்சியாகத்தான் நீங்கள் பார்த்தால் பீகாரில் இருக்கக்கூடிய இப்பொழுது எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் ஏறத்தாழ ஒவ்வொரு 23 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 லட்சத்திற்கு மேலான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் முக்கியமானவர்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளையும் அவருடைய பாதுகாப்பையும் நசுக்குகிறார்கள் என்பதைத்தான் சிறுபான்மை மக்களாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. அது யாரெல்லாம் காரணமாக இருக்கிறோ அவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல சட்டத்தினுடைய சட்டத்தை அரசே எடுத்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொண்டு சும்மா இருக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த கண்டன பேரணியை நடத்துகிறோம். இது நடக்கிறது என்பது இப்போ முன்னாடி நடந்து கொண்டே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களாக நடந்தது. இப்போ நடப்பதற்கு காரணம் பீகார் தேர்தல் வருகிறது, தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது. இது போன்ற நேரங்களில் தான் இப்படிப்பட்ட மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடி இதனுடைய பாதிக்கப்படுகிறவர்கள் ஏழைகளும் வறியவர்களும் புறந்தள்ளப்பட்டவர்களும் விளிம்பு நிலை மக்களும் தான் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கிற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், இதை சார்ந்த நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இவை மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து மிகவும் வருத்தப்படுகிறோம். இதை கண்டித்து இந்த ஊர்வலத்தை நடத்துகிறோம். இந்த பாராளுமன்றத்தில் மிக அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டோ அவர்கள் இதை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சிறுபான்மை பள்ளிகளிலும் கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தான் படித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? லோயலா கல்லூரி போன்ற 100 வருடம் லோயலா கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய 100 வருடம் இருக்கக்கூடிய கல்லூரியில் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள்? யாரும் மாறவில்லை, மதம் மாறவில்லை. ஆகவே இது ஒரு பொய்யான ஒரு குற்றத்தை சாட்டி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது ஜனநாயக கட்டமைப்பில் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள்,
ஆர்டிக்கல் 30, 1, 2, 3, 15, 22 எடுத்து பார்த்தால் சிறுபான்மையினருக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகளை பறிப்பதற்காக செய்யப்படுகிற உள்நோக்கம் கொண்டு செய்கிற செயல்பாடாக இருக்கிறது. இது ஒன்றிய அரசு மிகவும் பல்வேறு இடங்களில் செய்து வருவது என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சிறுபான்மை மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சரோடு துணையாக இருக்கிறார்கள். அதை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் செய்வதாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.